இப்போ பாருங்கள், நம்ம சுழியம் செய்ய போகிறோம். அதுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். இது பாருங்கள், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. இப்படி இருக்குது பாருங்கள், வேக வச்சு எடுத்துக்கணும். மைதா மாவு இருக்குது. இது பாருங்கள், ஏலக்காய். எப்படி செய்யலாங்கிறத இது பாருங்கள், கட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. பாருங்கள், மைதா மாவு, இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு, லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஓகேங்களா? கையில் நிற்காது, லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். ரொம்ப சுடுதுங்க எப்பா. இப்போ பாருங்கள், நம்ம போட்டுட்டோம். இது கொஞ்சம் நான் சொதப்பல் ரொம்ப பண்ணிட்டேன். அது எப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் கூட சொல்கிறேன் மக்களே. அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சொதப்பல் பண்ணிவிட்டேன். ஏதோ இந்த அளவுக்கு வந்துட்டுனா பெரிய விஷயம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போடுறது. இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக சுயம் ரெடி ஆகிடுச்சுன்னு. இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு நல்லா இருக்குன்றாங்க. இன்னும் நான் சாப்பிடலை, சாமிக்கு வச்சுட்டு வச்சாச்சு. பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு. இது எங்கள் பெரிய அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆசைப்பட்டால் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, அவங்களுக்காண்டி தான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன். இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி செய்கிறது. ஓகே, செஞ்சு இப்போ சுட சுட அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நான் போகிற நேரத்துக்கு ஆறிடும் மக்களே. பாருங்கள், நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு மசால் வடை செய்கிறோம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, பூண்டு, லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு, ஒரே ஒரு பட்டை, லவங்கம். பாருங்கள், எல்லாம் போட்டு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்படி இருக்குது பாருங்கள். ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது பாருங்கள், ஆவி பறக்க சுட சுட இட்லி. இது பாருங்கள், முறுக்கு. இதில் குழம்பு ஐட்டம்ஸ், இதில் பலகாரம் எல்லாம் போட்டாச்சுங்க. அப்படியே வாங்க மக்களே, பாருங்க இப்படி மழை பெய்யுது. எப்போ கிளம்புறது? இப்படி இருக்குது பாருங்கள்.